இன்று 25/2/2026 விசுவாவசு வருடம் மாசி 13 புதன்கிழமை. வளர்பிறை அஷ்டமி திதி அதிகாலை 4:10 மணி வரை. அதன் பின் நவமி திதி ரோகிணி நட்சத்திரம் மதியம் 2:08 மணி வரை. அதன் பின் மிருகசிரீடம் நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் துலாம். பொது பெருமாள் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:34 மணி. அஸ்தமனம் மாலை 6:20 மணி. சந்திர உதயம் மதியம் 12:28 மணி. அஸ்தமனம் நாளை அதிகாலை 1:46 மணி. மேஷம் ராசி அன்பர்களே, வரவால் வளம் காணும் நாள். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். பணவரவு திருப்தி தரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும். வெளியூர் பயணம் நன்மை தரும். நேற்றைய சங்கடம் நீங்கும். உற்சாகமுடன் செயல்படத் தொடங்குவீர். தொழில் போட்டியாளர் விலகிச் செல்வர். ரிஷபம் ராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். உங்கள் முயற்சி பலிக்கும். வருமானம் அதிகரிக்கும். திறமை வெளிப்படும். குழப்பம் விலகி மனம் தெளிவடையும். வியாபாரிகள் கவனமுடன் செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் தோன்றிய பிரச்சனை விலகும். வேலையில் ஏற்பட்ட தடை நீங்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, செலவு அதிகரிக்கும் நாள். நினைத்ததை நடத்தி நன்மையை காண்பீர். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர். பணிபுரியும் இடத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் இழுபறியாகும். நெருக்கடிகளை சமாளித்து நினைத்ததை சாதிப்பீர். வாகனத்தால் செலவு ஏற்படும். கடகம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். எடுத்த வேலையில் லாபம் உண்டாகும். உங்கள் பொருளாதார நிலை உயரும். நேற்று வந்த ஒரு பிரச்சனை முடிவிற்கு வரும். வழக்கமான செயல் லாபமாகும். புதிய வேலை வெற்றியாகும். உங்கள் விருப்பம் நிறைவேறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். தம்பதியருக்குள் இணக்கம் அதிகரிக்கும். சிம்மம் ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள். உங்கள் முயற்சி வெற்றியாகும். தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். கவனமுடன் செயல்பட்டு ஆதாயம் அடைவீர். பழைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர். பயணம் ஆதாயம் தரும். கடந்த கால அனுபவம் இன்று கை கொடுக்கும். துணிச்சலாக ஒரு முடிவிற்கு வந்து அதில் லாபமும் காண்பீர். கன்னிராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். திட்டமிட்ட வேலை நடக்கும். வெளியூர் பயணம் லாபம் தரும். பெரிய மனிதர்களின் உதவி கிடைக்கும். உங்களுக்கிருந்த நெருக்கடி நீங்கும். புதிய முயற்சியில் வெற்றி அடைவீர். வரவு அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். உங்கள் செயல்களில் நெருக்கடி ஏற்படும். தேவையற்ற பிரச்சனை தேடி வரும். மனக்குழப்பம் தோன்றும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். வரவு செலவில் எச்சரிக்கை அவசியம். இயந்திர பணியில் இருப்பவர் கவனமுடன் செயல்படுவது நன்மையாகும். வாக்குவாதங்களை தவிர்க்கவும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, நன்மையான நாள். வருவாயால் வளம் காண்பீர். நட்பு வட்டத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். நேற்றைய முயற்சி வெற்றியாகும். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். நினைத்ததை சாதித்து முடிப்பீர். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட இடைவெளி விலகும். தனுசு ராசி அன்பர்களே, நெருக்கடி நீங்கும் நாள். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். வரவேண்டிய பணம் வரும்.
சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர். எதிரிகள் விலகிச் செல்வர். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். உங்கள் எண்ணம் நிறைவேறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். வருமானம் அதிகரிக்கும். மகரம் ராசி அன்பர்களே, குழப்பமின்றி செயல்பட வேண்டிய நாள். நேற்றைய நெருக்கடி நீங்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். குடும்ப நலனில் அக்கறை செலுத்துவீர். பிள்ளைகள் உங்களுக்கு உதவியாக இருப்பர். எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தினர் விருப்பம் அறிந்து பூர்த்தி செய்வீர். கும்பம் ராசி அன்பர்களே, உழைப்பால் உயர்வு காணும் நாள். எதிர்பார்ப்பு இன்று எளிதாக நடக்கும். பயணத்தால் லாபம் உண்டாகும். வியாபாரிகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். பணியில் இருந்த நெருக்கடி நீங்கும். சிலர் புதிய இடம் வாங்குவீர். எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மீனம் ராசி அன்பர்களே, சாதகமான நாள். திட்டமிட்டு செயல்படுவீர். உங்கள் வேலைகள் எளிதாக நடக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இருப்பர். உற்சாகமாக செயல்படுவீர். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும்.